எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னைப் போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னைப் போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடியுண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை வேளையில் மீண்டும் ஒரு விசை உங்களை வாழ்த்தி வரவேற்று கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்களும், கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாய் தியானித்து வருகிறபடியே பலனடைந்து நாம் எழும்புவதற்கு, நம்மை எழுப்புவதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எப்பொழுது நாம் பலனடைவோம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியாய் சொல்லி வருகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு வரும்போதுதான், அவன் கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறதுல அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ துவங்கும் போதுதான் தேவ பலன் ஒரு மனிதனை ஆளுகை செய்கிறது என்பதை நான் நேற்றைய தினத்திலே கூட உங்களோடு சொல்லிக்கொண்டேன். பின்னானதை மறந்து முன்னானதை நோக்கி ஒரு மனிதன் பயணிக்க எப்பொழுது ஆரம்பிக்கிறான் என்றால், அவன் பலனடைந்த போது, தேவ பலத்தால் நிரப்பப்படுகிற போது, தேவ சாயலால் அவன் மறுரூபமாக்கப்படுகிற போது என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்த இந்த காலை வேளையில் மீண்டுமாய் முயல்கிறேன். தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக. குறிப்பாக தேவனை அறிகிற அறிவு பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் வந்தபோது, தேவனுடைய இருதயத்தினுடைய சிந்தைகளையெல்லாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார். எப்பொழுது நாம் தேவாதி தேவனை குறித்த அறிவை உடையவர்களாக மாறுகிறோமோ, அப்பொழுது நாம் அவருடைய சிந்தை உடையவர்களாக மாற்றப்படுகிறோம். பவுல் எழுதும்போது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவை அறிந்தபோது கிறிஸ்துவின் சிந்தையினால் அவர் ஆளப்பட்டார். ஆகவேதான் அகிரிப்பா ராஜாவிடத்தில் அவர் பேசும் பொழுது இப்படி சொல்லுகின்றார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்க என்னால் முடியவில்லை என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவை அறிகிற அறிவை குறித்து அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் பரம தரிசனம் என்று சொல்லுகின்றார். இன்னும் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தின் அறிவை குறித்து சொல்லும் பொழுது, பரம ரகசியம் அது எந்த மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி, தனக்குள்ளே கிடைத்த அந்த தெய்வீக அறிவை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்திலே கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பிப்பதற்கு, தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு காட்டுவதற்கு, தன்னை சுற்றியுள்ளவர்கள் அந்த கிறிஸ்துவின் வல்லமையினால், அந்த கிறிஸ்துவின் ரட்சிப்பினால், அந்த கிறிஸ்துவின் மகிமையினால் ஆளப்பட வேண்டும் என்பதை குறித்ததான
ஒரு தரிசனம் உடையவராக மாற்றப்பட்டார். தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவை ஆராதிப்பது, கிறிஸ்துவை அங்கீகரித்து கொள்வது, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வது எதற்காகவென்றால், அறிந்த ஒருவனால் அமர்ந்திருக்க முடியாது. அறிந்த ஒருவன் ஒரு நாளும் அமர்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் பவுல் சொன்னது போல் அது என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த பரம ரகசியம் என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த பரம ரகசியமான கிறிஸ்துவை அறிகிற அறிவு மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோமே, அந்த ரகசியம் அது எனக்குள்ளே நான் அடக்கி வைக்க முடியாத ஒன்றாயிருக்கிறது. ரபகல துருபி நிஹாரலா தீஹரந்தோலோ ரொபௌஷந்துரபலபா. ஆண்டவராய் இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று இப்பொழுது விரும்புகிறேன். வெஸ்டபிள் என்று மீ பவுல் சொன்னார். பின்னானதெல்லாம் மறந்துட்டு நான் முன்ன நோக்கி நகருகிறேன். எதற்காக? கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். அன்புக்குரியவர்களே, அவரை அறிந்த மனிதன் அவரை தன் வாழ்வில் வெளிப்படுத்துவதற்காக அவருடைய சுவாபங்களை, அவருடைய தன்மைகளை, அவருடைய வாஞ்சி, அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை தன்னில் நிறைவேற்றுகிறதற்காக துணிந்தவனாக, பாடுகளை கண்டு பயப்படாதவனாக, துணிவு கொண்டவனாக செயல்படுவான் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றது. நாம் உண்மையிலேயே ஆண்டவரை அறிந்திருந்தோமானால் அந்த அறிவின் மேன்மையானது நம்மை கிறிஸ்துவுக்காக வாழ வைக்கிறது, கிறிஸ்துவை வெளிப்படுத்த நம்மை தூண்டுகிறது, நம்மை எரிய செய்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை அறிகிற அறிவின் வாசனை உமக்கு காத்திருக்கிறதற்கு எங்களை தூண்டும் போது எங்களை உம்மை போல வாழ வைக்கிறது. உம்முடைய சிந்தை பிதாவின் சித்தம் செய்வதென்று சொன்னது போல உம்முடைய வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்றுவது என் சிந்தை, என் சித்தம், என் யோசனை என்று எங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பவுலை தூண்டி எறிய பண்ணின அந்த அக்கினி இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவை அறிவின் வாசனையினாலே செயல்பட வைக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். சோர்வுகளை எல்லாம், கலக்கங்களை எல்லாம், கண்ணீர்களை எல்லாம், வேதனைகளை எல்லாம் மறந்து சிலுவையின் நோக்கி பார்த்து ஓட உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். இதை அறியாத ஜனங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அநேகர் இந்த வார்த்தைகளால் சந்திக்கப்படும் போது நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பொக்கிஷத்தில் பலன் மிகுதியாயிருக்கும். காட் பிளஸ் யூ. ஆமென்.